இல்லை விக்ரம் கதை வந்து ஆக்சுவலாக ரோலக்ஸ் கதாபாத்திரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஏதோ ஒரு இன்டர்வியூ நீங்கள் சொல்லியிருந்தது பார்த்தேன். ஆமாம் சார், அது ஒரு போர்டை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ரோலக்ஸ்னு ஒரு கேரக்டர் இருந்து ஆரம்பித்து 2 டைம் லைனு, இந்த சைடு ரோலக்ஸு இப்படி பிரிஞ்சா இந்த சைடு கைதி நடந்த டைம் லைன், இந்த சைடு விக்ரம் நடக்கிற டைம் லைன், இது ரெண்டுத்துக்கும் ஒரு ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிறது ரோலக்ஸ் தான். இப்போ நம்ம வந்து அப்போவே எல்சியூ கிரியேட் ஆகிடுச்சு. ஆமாம், யூனிவர்ஸ்ன்ற வார்த்தை அப்படி தான் உருவாச்சு. ஸோ திரும்ப ட்ரக் பஸ்ட்டு திரும்ப இந்த மாதிரி விஷயம் வருதுன்னும் போது அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கலான்னு போது ஓகே, திரும்ப கொக்கைன் அந்த மாதிரி வருதுன்னா அது நடந்த அதே டைமில் இங்கே ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வைக்கும் போது அது இன்ட்ரெஸ்டிங்காக ஆகும் அப்படின்னு உருவானது தான். அப்போ லோகேஷ் சொல்லும் போது கைதி யூனிவர்ஸ், கைதி டைம் லைன்லேயே நடக்கிற விக்ரம் கதை அப்படின்னு சொல்லும் போது அது இன்னும் எக்ஸைட்டிங் ஆகணும்னா விக்ரமுக்குள்ள கைதியோட ஒரு கேரக்டர் நரேன் இதில் இருக்கிற மாதிரி சொன்னான். அப்போ தான் வந்து இது ஏதோ டிஸ்கஷனில் வரும்போது தான் நம்ம கைதியிலேருந்து ஒரு விஷுவலை காட்டினா பயங்கரமாக இருக்கும், அந்த பேரலாக இருக்க அப்படின்னு வந்துச்சு. அப்போ முன்னாடி வேறு ஒரு போர்ஷன் இருந்துச்சு. இப்போ நரேன் வந்து மரியம் ஜார்ஜ் ஃபோன் பண்ணுவார் கைதியில், சார் இந்த மாதிரி நிறையா பேர் ஜீப்பை போட்டு வெளியே நின்றுருக்காங்க சார், ஆளுங்க நாங்கள் உள்ளே வர விடாமல் எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்கோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்மு பற்ற வச்சுட்டு இப்படி யோசிச்சுட்டு இருப்பார் சார். அந்த யோசிச்சுட்டு இருக்கிற கேப்பில் எப்படி இவ்வளோ பேர் வந்திருக்கானுங்க, ஏன் கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி அப்படி நிற்கிறானுங்க, அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளே அப்படின்னு நிறைய தாட் வரும். அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணி செல்லுக்குள்ளே யார் இருக்கான்னு போய் பாருன்னு சொல்லுவார். இந்த 2 காலுக்கும் நடுவில் காளிதாஸ்கிட்டேருந்து விக்ரமில் காளிதாஸ் ஓப்பனிங் சீன் வரும்ல, அவர்கிட்டருந்து கால் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு இடத்துல இவ்வளோ கொக்கைன் இருக்குன்னா, இங்கே ஏற்கனவே இவ்வளோ பிடிச்சிருக்கோம், இன்னொரு இடத்துலையும் இவ்வளோ இருக்குன்னா பெரிய விஷயமா ஏதோ நடந்துகிட்ருக்குன்ற மாதிரி இவருக்கும் தாட் வந்து சரி இவங்க ரிஸ்கில் இருக்காங்கன்றனால அப்படி ஒரு ஐடியா அவருக்கு வருதுன்ற மாதிரி ஃபோன் கட்டாக தான் பிளான் பண்ணது. அதுக்கப்புறம் கைதியோட விஷுவல் காமிச்சிட்டு கார்த்தி சாரை காமிக்காமல் இருந்தால் நல்லா இருக்குது அதில். ஸோ லாரியில் அவர் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு கை மட்டும் காமிச்சிட்டு அந்த டைமில் பக்கத்தில் இருந்து பேசுகிற மாதிரி பண்ணதெல்லாம் அப்படி தான் சார் நடந்துச்சு. அது ரொம்பலாம் யோசிச்சு இல்லை சார், சிம்பிளான ஐடியாஸ் தான். ஆனால் அந்த கன்விக்ஷன் அது ஒர்க் ஆகும். ஒரு ட்வீட் போட்டாங்க சார், வாட்ச் கைதி பிஃபோர் வாட்சிங் விக்ரம்ன்ட்டு. அதுக்குள்ள அது வந்து ஒரு 6 மாதமாக யோசிச்ச ஐடியாலாம் இல்லை சார். அந்த மொமெண்ட்டில் அது எவ்வளோ பெரிய அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பஸ் க்ரியேட் பண்ணுச்சு, எல்சியூன்னு ஒன்று உருவாச்சு அந்த டைமில். ஸோ அது குட்டி குட்டி ஐடியாஸ், அதை நம்ம லோகேஷ் வந்து கன்விக்ஷனாக பண்ணும்போது அது நமக்கும் அப்படியே பார்க்கும் போதே அட்ராக்டிவாக இருக்குது.